ஒரு சின்ன பையன் அவனோட சக்திக்கு மீறின ஒரு விஷயத்த பண்ணுறான்னா, ஒன்று அவன் சந்தோஷத்துக்காண்டி பண்ணியிருக்கணும், இல்லைன்னா அதை கோபத்தில் பண்ணியிருக்கணும். எழுதப்படுற ஒவ்வொரு கதைகளுமே கற்பனையாக இருந்தாலும் அதில் உண்மை கலந்துருந்தாதான் கதை அழுத்தமாக இருக்கும். சில உண்மைகளை வெளியே கொண்டு வரணும்னா அது கதைகளாகத்தான் சொல்லப்படும். அப்படிப்பட்ட கதைகள் மனுஷங்களோட மத்தியில் பரவும்போது அது வதந்திகளாகத்தான் பரவும். மனுஷங்களோட வார்த்தைகளை மாற்றிடலாம், ஆனால் எழுதுகிற எழுத்துக்களை மாற்ற முடியாது.
எதுக்குடா இப்ப என்ன வர சொன்னீங்க? இவனை எதுக்குடா இப்படி உட்கார வச்சிருக்கீங்க? சரி, என்ன விஷயமா எனக்கு ஃபோன் பண்ணீங்க? ஒன்று சார் மாப்பிள்ள. நடுமையில எடுக்க போங்க. ஒன்னாட்ட பிள்ளைங்க தானே சொன்ன எப்படி போதும், நீ மட்டும் நிக்கிற. இது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, காலைல கொல்ல பக்கம் போயிருக்கான். போற இடத்துல ஒரு சின்ன பையனோட உடம்பு வந்து சரிஞ்சு கிடக்கிறத பார்த்துருக்கான். மச்சான், என் அம்மா தேடுவாங்க மச்சான், நான் வீட்டுக்கு போறேன் மச்சான். டேய், அவன் அப்படிதான்டா. பேசாம போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லிடலாமா? போலீஸ்ட சொல்லு. நம்ம பசங்க டெய்லி போய் கையெழுத்து போட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் சொன்னீங்கன்னா நம்மளதான் முதல்ல பிடிச்சி உள்ள வைப்பாங்க. அப்ப ஊர் பெரியவங்க கிட்ட சொல்லிடலாமா? அவங்க தான் நம்மள முதல்ல கொண்டு போய் உள்ள விடுவாங்க. சரி, நம்ம சொல்ல மாட்டோம். இவன் போய் எங்காச்சும் உளறி வச்சுட்டானா? இவன் எங்க இருந்தா சொல்ல போறான்? வேணா சொல்ற நிலைமையில இருக்கான். இப்படியே எதுவும் சொல்ற மாதிரி இருந்தாலும் நம்மள்ட்ட எதுவும் கேட்காம சொல்ல மாட்டான். நம்ம நாளைக்கு போறோம், பாத்துவோம். இதை காவல்துறையிடம் கொண்டு சேர்த்தால் அதன் பின்விளைவு தங்களை தொடரும் என்று அஞ்சி நடந்தவற்றை ஊர் மக்களிடம் மறைத்து தாங்களே தீர்வு காண முடியும் என்று அப்போது அவர்கள் நம்பினார்கள். அங்கு சென்ற பின்னர் அவர்களுக்கு அதிர்ச்சி ஒன்று காத்திருந்தது. மாப்பிள்ள, இதுவரைக்கும் நடந்த எல்லா விஷயமும் இந்த இடத்த சுத்தி தான் நடந்திருக்கு. என்ன பண்ற? நீ இந்த பக்கம் பாரு. அப்படி இந்த சரி போ போ. மாப்பிள்ள நீ போ, நானும் வரேன். போ போ. யாரா நீ? எதுக்குடா உனக்கு இவ்வளவு கோவம்? என்னடா இப்படி சிதாச்சு வச்சிருக்க? அப்போது அச்சிறுவன் அளித்த பதில் வலிகள் நிறைந்ததாக இருந்தது. காலப்பட்டு உடைச்சா நீ எப்படி வெளியே போவ? காலப்பட்டு அடிச்சு உடைச்சா வெளியே எப்படி போவ? பார்த்து சிரிக்கிறாங்க. உன்னை பார்த்து சிரிக்கட்டும், அப்பதான் உனக்கு அறிவு வரும். நல்லா வலிக்கிட்டா எல்லாம் என்ன படிக்கிற? அந்த பையன் எப்படி படிக்கிறான்? எனக்குன்னு பிறந்தா ஆச்சிருக்க பாரு, தனியா முடிச்சவனே. ஏன்டா அவன் மட்டும் தனியாவே இருக்கான்? அதான்டா எனக்கும் தெரியல. மற்ற பசங்களோட சேரவும் மாட்டான், விளாடவும் மாட்டான். இப்போ தனியாவே இருக்கான்டா. லேட் ஆச்சுடா, வாங்கடா வீட்டுக்கு போலாம். ஏன்டா இப்ப வீட்டுக்கு போற சொல்லிட்டே இருக்கா? சீக்கிரம் வீட்டுக்கு போனாடா நாளைக்கு ஸ்கூலுக்கு போக முடியும். நாங்க மட்டும் என்னடா மாடுமிக்க ஆட போறோம்? டேய் அவனை பாரு. டேய் பாக்குறதுக்கே பயமா இல்ல. சரி வாங்கடா வீட்டுக்கு போவோம். பார்த்து மச்சான், முள்ள எனக்கு தோட்டை கிழிஞ்சிட போகுது. எல்லாம் உங்களுக்கு தெரியும். சரி பாய்டா. சரிடா, நாளைக்கு ஸ்கூல்ல போப்போம்டா.
எங்க அம்மா அடிச்சாங்க, வலிக்கல. இவன் சிரிச்சான், வலிச்சது. ஆமா, இவளோட கை எங்கடா? வெட்டுண்ட கைகள் எங்கே என்று கேள்வி எழுந்தது. சமூகத்தால் தனித்து விடப்பட்டாலும் அச்சிறுவன் தனியே தவறுகள் செய்யவில்லை. உடன் இருந்தவனுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்ன? அச்சிறுவன் நோக்கம் என்ன?